வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை கிடையாது. விருப்பங்களும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்குது. அப்போ நாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் வேறு மாதிரி இருக்கும்போது, நம்முடைய விருப்பங்கள் வேறு மாதிரி இருக்கும்போது, அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமையுமா அப்படின்னா இல்லைன்றது தெளிவாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் எப்படி கையாளுறோம், நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், நாம் எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஆகையால் நம்முடைய விருப்பம் நடக்கலை, நமக்கு எல்லாமே எதிராகத்தான் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் இந்த நேரமும் கடந்து போகும். இதுக்கடுத்து நமக்கு ஒரு நல்ல நிலை வரும், நமக்கு ஒரு நல்ல மாற்றம் என்பது உண்டாகும் அப்படின்றத எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நாம் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டம் வரையும் ஒரே ஒரு கடினமான சூழலை மட்டுமே நாம் சந்திப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழல், ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை நாம் எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒரே மாதிரியான ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்றது உண்மை இல்லையா? அப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மாறும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சேனலையே நான் தொடங்கி நடத்திட்டு வரேன். என்னால் ஓரளவு முடிந்தளவு நன்றாக கணித்து அதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். ஆகையால் இந்த ராசி பலனை பார்த்துட்டு ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு வருத்தப்படாதீங்க. முடிந்தளவு நான் பாசிட்டிவாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறேன். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனித்து கேட்டுக்கோங்க. சரி, ஆன்மீக ஜோதி சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீக ஜோதியுடைய மே மாத ராசி பலனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் கன்னி ராசிக்கு என்ன பலன், கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாங்க. கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, மற்ற 11 ராசிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, மொத்த 12 ராசிக்குமே கிரக அமைப்பு சாதகமாக இல்லை. என்னதான் குரு பயிற்சி நிகழ இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய தருவாய் என்பது வெவ்வேறு காலகட்டம். அப்போ கிரக அமைப்பு சாதகமாக இல்லாததால் எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு கஷ்டமான சூழல் தான். அதில் கன்னி ராசியும் ஒன்று. அப்போ கன்னி ராசியினர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறாது. எடுத்த உடனே இப்படி சொல்கிறேன்னு மனசு வருத்தப்படாதீங்க. இப்போதைக்கு நிறைவேறாது, அவ்வளவுதான். சூழல்கள் மாறுபடும் போது, காலங்கள் மாறுபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நடக்கும். பாசிட்டிவாக எதிர்கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கோங்க. அதை விட்டு விலகிட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன், வேறு தொழில் செய்கிறேன், சுய தொழில் செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறத கேட்டு நீங்கள் மனசை குழப்பிக்கக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை ஒரு நிலையாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா வருமானம் குறைவாகும் போது, பொருளாதார நிலை கொஞ்சம் குறைவாகும் போது தான் வருமானத்துடைய மதிப்பு என்பது நமக்கு தெரியும். ஆகையால் கன்னி ராசினரே வேலையில் கவனமாக இருங்க. உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த கடமையை சரியாக செய்யுங்க. உங்களுடைய கடமை என்னவோ அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கூட வேலை செய்கிறவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு மனசில் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலே போதும், சரிங்களா? வேலை செய்யக்கூடிய இடத்துல நிதானமாக இருக்கணும். கோபம் என்பது இருக்கவே கூடாது. ஈகோ என்பது பார்க்க கூடாதுங்க. பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக விஷயங்களை கையாளுங்க. அதே மாதிரி வேறு வேலைக்கு போகலாம் அல்லது வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆலோசனை, அந்த திட்டமிடுதல், இது எல்லாவற்றையுமே என்ன பண்ணுங்கள், தள்ளி போட்டுருங்க. வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு தொழில் செய்கிறீங்க, தொழில் விஷயமாக ஒரு 4 பேரை சந்திக்கணும், அல்லது அவங்களோடு ஒரு வெளியூருக்கு பயணம் செய்யலாம், அல்லது அவங்கள நம்பி இருக்கக்கூடிய தொகையை கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு யோசனை இருந்ததுன்னா அதையும் இப்போதைக்கு செயல்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பலவிதமான யோசனைகளை நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இது நடக்கலை, இதுக்கு அடுத்து மாற்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனையை நீங்கள் அதிகமாக வைத்து கொள்ளும் போது தான் அந்த செயலானது வெற்றி பெறும். ஒரு விஷயம் முதல்லே உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சு, ஒரு தொழிலில் ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, அப்போ அவர் இல்லை, அந்த விஷயம் அங்கேயே தடைப்படுது அப்படின்னா அதுக்கடுத்து
அவரை விட வேறு யாரை நம்ம பார்க்கலாம், அந்த செயலை வந்து எப்படி உடனடியாக செய்யலாம் அப்படின்னு 2 விதமான பிளான்ன்றது உங்களுடைய செயலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் என்பது வெற்றி பெறும். ஒரே ஒரு செயலை மட்டும், ஒரே ஒரு திட்டமிடுதலை மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்காது. இது முக்கியமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு வேலை செய்கிறீங்க, வியாபாரம் செய்ய போகிறீங்க, அது சார்ந்த ஒரு பலரை வந்து சந்திக்க போகிறீங்க, இந்த முறையில் செய்யலாமா அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் ஏ, பிளான் பி அந்த மாதிரி இருக்கணும். திட்டமிடுதல் என்பது அவசியமாக இருக்குது. எந்தெந்த முறைகளில் கையாண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம், உங்களுடைய விருப்பங்கள் எப்படி நிறைவேறும், அந்த மாதிரி இருக்கணும். ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சு ஒன்றே ஒன்று அப்படின்னு மட்டும் செஞ்சால் வெற்றி என்பது கிடைக்காதுங்க. முடிந்தளவு இந்த திட்டமிடுதல் அப்படின்றத இந்த 1 மாதத்திற்கு பிறகு வைத்து கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வெளியூர் பயணங்கள் இப்போதைக்கு தேவையில்லை உங்களுக்கு. அது தேவையற்ற சிக்கல்களை கொண்டு வந்துடும். முடிஞ்ச அளவு வெளியூருக்கு போவதை தவிர்க்க பாருங்கள். அடுத்தது கன்னிராசியை பொறுத்தவரை புதன் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் கொஞ்சம் கீழே இருக்கிறாருங்க. அதனால் அவருடைய சப்போர்ட் இல்லை. அப்போ இது யாரை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும்? நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, கடினமான ஒரு பயிற்சி முயற்சி இது இருக்கணும். எப்படி வந்து ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று வழி அப்படின்றத 2-3 விதம் வச்சுருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு பாதையில் போகிறோம், அந்த பாதையில் ஒரு ஏதாவது ஒரு தடை இருக்குது, அந்த பாதையில் நம்ம போக முடியாது அப்படின்னா மாற்று பாதை இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் தெரிஞ்சுதுன்னா உங்களால் போகக்கூடிய இடத்துக்கு உரிய நேரத்தில் போக முடியாது. அந்த மாதிரி மாணவர்கள் அந்த விருப்பம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சரியான திட்டமிடுதல் இருக்கணும். அதை எந்த அளவிற்கு எளிய முறையில் நீங்கள் போய் அடையலாம், அதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற அந்த வழிமுறையை அவசியமாக நீங்கள் பின்பற்றணும். அதுக்கு 2 விதமான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? எப்படி எளிமையாக செய்யணும், எந்த அளவிற்கு கடினமான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணுமோ அந்த அளவிற்கு கடினமான பயிற்சி முயற்சி எப்போதுமே செய்யுங்க. மனசை தளர விடாதீங்க. மனசை ஒருமுகப்படுத்தி படிங்க. குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களே கவனமாக படிங்க. மனசை ஒருமுகப்படுத்தி படிங்க. அப்போது தான் உங்களுடைய விருப்பங்கள் என்பது நிறைவேறக்கூடிய ஒரு தருவாயில் இருக்குங்க. ஏன்னா புதனுடைய அருட்பார்வை இப்போதைக்கு இல்லை. ஒரு கடினமான சூழலை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க. மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லை. முடிந்த அளவு என்ன பண்ணுங்கள்? மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யுங்க. முடிந்த அளவு பயிற்சிகளை விடாது செய்யுங்க. எந்த ஒரு இடத்துலையும் நெகட்டிவாக எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. பெரியவர்களுடைய ஆசி, பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமையும். அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையை செய்யவே உங்களுக்கு சரியாக இருக்கும். வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு சரியாக இருக்கும். வெளியில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய வேலை, வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் 2மே உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் மனசை எதுலேயும் அலைப்பாய விடாமன்னா கஷ்டப்படுத்திக்காமல் இருங்க. ஏன்னா உங்களை நீங்கள் முதல்ல நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் முதல்ல எடுத்துக்கிட்டு எந்த தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து நல்ல ஒரு உறக்கத்தை நீங்கள் வழிவகுத்துக்கணும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பார்த்துக்கும்போது தேவையற்ற பயம், தேவையற்ற குழப்பம், தேவையற்ற எண்ணங்கள் உங்களை விட்டு விலகிடும். அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரிங்களா? ஆக குடும்பத் தலைவிகளை பொறுத்தவரை இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை பார்ப்பதை விட உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களை சரியாக கவனிச்சிக்க மாட்டீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீர்கெட்டுடும். ஆகையால் இந்த மாதம் உங்களை நீங்கள் கவனித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கவனமாக இருங்க. பெரியவர்களை பொறுத்தவரை கன்னிராசியில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் வந்து எரிச்சல், ஜீரணக் கோளாறு இந்த மாதிரி ஏற்படும். அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படும். இதுக்கு காரணம் கேது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவேனா இப்போ பார்த்திங்கன்னா ராகு, கேது, செவ்வாய் இது எல்லாமே கன்னிராசினருக்கு எதிராக இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இது தோஷமாக கூட அமைஞ்சிடும்.
ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஒரு பொது பலன். நான் இதை பொதுவாக தான் சொல்கிறேனே தவிர இதுதான் உங்களுக்கு நிகழ்ந்துடும் அப்படின்னு உங்களை பயமுறுத்தலை. இது ஒரு பொதுவான பலன். ராசி அப்படின்னும்போது இது ஒரு பொதுவான ஒருத்தருடைய குணத்தை சொல்வது. இவர் இப்படி தாங்க இருப்பார், இப்படி தாங்க நடந்துக்குவார் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் பழகிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதரை போன்று தான் இந்த ராசியும் கூட. இந்த ராசிக்கு உரியவங்களுக்கு இது நடக்கும், இந்த ராசிக்குரியவர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது. ஆனால் லக்னம்ன்றது மாறுபடும் இல்லையா? அப்போ சூழல் என்பது மாறுபடுது இல்லையா? அப்போ அந்த கிரக அமைப்புகளும் கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் சரியான பலன் என்பதை கணிக்க முடியும். இது ஒரு பொதுவான பலன். இந்த ஒரு நபர் இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்குவார், இந்த நபர் இதை தான் சாப்பிடுவாங்க, இந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த அஃபெக்ஷன் இப்படி தான் வெளிப்படும் அப்படின்னு ஒரு நபரை எப்படி குறிப்பிடுறோமோ அந்த மாதிரி தான் ராசியும் கூட. சரிங்களா? ஆகையால் இது ஒரு பொது பலன் அப்படின்றத நீங்கள் எந்த இடத்துலையும் மறந்துடக்கூடாது. ஒரு 50% இதில் நீங்கள் எடுத்துக்கணும். இது எதுக்காக முதலே சொல்கிறேன்னா, ஜோசியத்தில் ஒரு நம்பிக்கை என்பது முக்கியம். அந்த நம்பிக்கையை நீங்கள் சரியான முறையில் நான் சொல்லும் போதும், சரியான முறையில் அதை நீங்கள் எதிர்கொள்ளும் போதும் தான் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை என்பது பிறக்கும். ஆக கன்னி ராசினரே, உங்களுடைய விருப்பங்கள் நடக்கலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆதரவாக எதுவும் நடக்கலை அப்படின்னு மனசு வருத்தப்படாதீங்க. திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு இது சரியான தருணம் கிடையாதுங்க. அந்த முயற்சியில் நீங்கள் இறங்காதீங்க. தொழில் வியாபாரம் இதை விருத்தி அடைய செய்யணும், வளர்ச்சி அடைய செய்யணும். கொஞ்சம் இருக்கக்கூடிய தொகையை வச்சு நம்ம ஏதாவது முயற்சி செய்யலாமான்னா இந்த மாதத்தை முதல்ல விட்டுடுங்க. குரு பயிற்சி நடந்து முடிஞ்சு இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு பிறகு நீங்கள் அந்த வேலைகளை கொஞ்சம் துவங்கலாம். ஏன்னா வரக்கூடிய மாதங்கள் ஒரு சாதகமாக இல்லை. சரிங்களா? ஆகையால் கன்னி ராசினரே, மனசு வருத்தப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. வெளியூர் பயணங்களை தவிருங்க. புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வேண்டாம். பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீரண கோளாறு, செரிமான கோளாறு இதெல்லாம் வரும். ஆகையால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.